தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உயிருக்கு ஆபத்து. இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளத்துல தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறை. சமூக வலைதளங்கள், அமெரிக்காவினுடைய கூகுள், யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை தடை விதித்ததால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்முறை இந்தியாவில் நாளைக்கு எதிரொலிக்குமா? சோ இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுல முதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டா ஆபத்து தாங்க. தற்பொழுது ஆபத்து என்பது அதிகமாயிருக்கு. பொதுவாவே இந்தியாவில் பிரதமர்களோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும், பாதுகாப்பு அதிகமா இருக்கும். சோ இதற்கு முன்னால 2 பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால எஸ்பிஜி எல்லாம் தனியா உருவாக்கி நாம பிரதமர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் இப்ப ஏன் பாதுகாப்பு இன்னும் அதிகமா கொடுக்கணும், பிரதமர் நரேந்திர மோடி உயிருக்கு அதிக அளவு ஆபத்து இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, அமெரிக்காவை எதிர்த்து தற்பொழுது இந்தியா வேலை செய்து கொண்டிருக்கிறது. சோ தனக்காக, தன்னுடைய முதலாளித்துவ கொள்கைக்காக, அமெரிக்காவுக்காக, அவங்களுடைய நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள், என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த நாட்டை வேணாலும் உடைப்பாங்க, எந்த நாட்டு மேல வேணாலும் போர் தொடுப்பாங்க, எந்த நாட்டுல வேணாலும் கலவரத்தை உருவாக்குவாங்க. சோ அவங்களுடைய நன்மைக்காக அடுத்தவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்த அமெரிக்காவை இந்தியா தற்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கிறது. இதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அமெரிக்கா மற்றும் இந்த ஐரோப்பிய ஏகாதிபத்திய நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, வெள்ளைக்கார நாடுகள், அவங்கலாம் கோபத்துல இருக்கிறாங்க. இதுல ஒரு பாயிண்ட தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த அமெரிக்காவில் இருக்கவங்க, ஐரோப்பாவில் இருக்கவங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யாவை உடைத்தது போல இந்தியாவையும் உடைப்போம். ரஷ்ய யூனியன் நமக்கு தெரியும், சோவியத் ரஷ்யா யூனியனை எப்படி உடைச்சாங்கன்னு, அதே மாதிரியே இந்தியாவையும் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியாவை உடைப்போம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தமா நம்ம தனியா இன்னொரு வீடியோ போடுவோம். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ நரேந்திர மோடி அவர்களோட உயிர் சம்பந்தமா நாம வருவோம். இதற்கு முன்னால 2 பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார், இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். இந்திரா காந்தி கொல்லப்பட்டது நமக்கு தெரியும். சோ பாதுகாப்பு படையினராலே கொல்லப்பட்டாங்க. ஆனா இதுலயும் வெளிநாட்டு சதி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. காலிஸ்தான் பயங்கரவாதிகள், அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இப்ப அமெரிக்காவிலும் கனடாவிலும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறாங்க. அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்த 2 நாடும் சப்போர்ட் பண்றாங்க. அப்போ இந்திரா காந்தி கொலை வழக்கு, காலிஸ்தான் சப்போர்ட் அமெரிக்கா, அப்ப லிங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப அடுத்ததா ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொன்னதா எல்லாரும் சொல்றாங்க. அது பொய், அது கிடையாது. உண்மையிலேயே ராஜீவ்காந்தி படுகொலை என்பது அமெரிக்காவை எதிர்த்ததுனாலதான் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆப்கானிஸ்தான்ல போர் நடந்துகிட்டு இருந்த டைம்ல அமெரிக்கா தன்னுடைய போர் விமானத்தை பஞ்சாப்ல இருக்கக்கூடிய படைத்தளத்துல நாங்க இறக்கி ஃபியூல் நிரப்பிக்கிறோம், எங்களுக்கு ஃபியூல் கொடுங்க, அதே மாதிரி எங்களுடைய போர் விமானங்களை உங்களுடைய படைத்தளத்துல நாங்க இறக்கிக்கிறோம், அங்க இருந்து நாங்க ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு அமெரிக்கா கேட்டாங்க. அந்த டைம்ல ராஜீவ்காந்தி அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அவர்களினுடைய எதிர்ப்பால் அந்த முடிவை இந்தியா கைவிட்டுச்சு, அமெரிக்காவுக்கு உதவி செய்யற அந்த முடிவை. சோ எக்காரணத்தை கொண்டும் வேறொரு நாட்டினுடைய போர் விமானம், அதுவும் போர் சூழல்ல இந்தியாவை ஒரு தளமாக அமெரிக்கா பயன்படுத்துவதை ராஜீவ்காந்தி அந்த நேரத்துல எதிர்த்தார். அதனாலதான் இவர் மறுபடியும் பிரதமரா வந்துட்டா நமக்கு ஆப்பு வச்சிருவாருன்னு சொல்லிதான் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. சோ சிஐஏவோட லிங்க் இருக்கு ராஜீவ் கொலையில. ஆனா பழிய தூக்கி விடுதலை புலிகள் மேல போட்டாங்க. ஏன்னா விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ்காந்திக்கும் சின்ன முரண்பாடு இருந்துச்சு, அதை காரணமா காட்டி பழிய தூக்கி இங்க போட்டாங்க. சோ இப்ப பழி முழுவதும் விடுதலை புலிகள் மேல வந்துருச்சு. இவங்க அமெரிக்கா, சிஐஏ எல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அப்படியே ஒதுங்கிட்டாங்க. இப்ப அவங்க மேல நமக்கு சந்தேகப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் உண்மையிலே இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது. அதனாலதான் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல பல விஷயங்கள்ல இன்னமும் இந்தியன் கவர்மெண்ட் மௌனம் சாதிக்கிறாங்க. சோ இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, 2 பிரதமர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அமெரிக்காவை நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கிறார். ராஜீவ்காந்தியாவது உங்க போர் விமானத்தெல்லாம் இந்தியாவுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கே கொண்டு இருக்காங்க. அந்த காலத்துல அந்த அளவுக்கு செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது. அப்போ இந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி என்பது இந்தியாவுல பலமா இருக்கு, இந்தியாவோட ராணுவம் என்பது பலமா இருக்கு, இந்தியாவுல இருக்கக்கூடிய சிஸ்டம், தொழில்நுட்பம் என்பது பலமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா இப்பவும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க சிஐஏ மூலமாக.
சோ அதெல்லாம் வந்து தவிடுபொடியாக்கிட்டு இருக்காங்க நம்முடைய ராணுவம், நம்முடைய எஸ்பிஜி வீரர்கள். சோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டா 100% அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அமெரிக்காவால ஆபத்து இருக்கு. இதை நாம வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நாம அடுத்த கட்டமா 2வது விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன அப்படின்னா, நேபாளத்தில் நடக்கக்கூடிய வன்முறை. நேபாளத்துல என்ன வன்முறை நடக்குது அப்படின்னா, நேபாளம் கவர்மெண்ட் வந்து திடீர்னு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களை தடை விதிச்சிட்டாங்க. இந்த சமூக வலைதளங்கள் எல்லாமே அமெரிக்காவை சேர்ந்த சமூக வலைதளங்கள். அமெரிக்காவை சேர்ந்த இந்த சமூக வலைதளங்களை நேபாளம் தடை விதிச்சதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து இடதுசாரி சிந்தனை கொண்ட சமூக வலைதளங்கள். இப்ப நேபாளம்னா நேபாள நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை பேசும் பொழுது அங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து நீக்குறாங்க. சோ லெஃப்ட் விங் சப்போர்ட் வந்து அமெரிக்கா பண்றாங்க இல்லையா இந்த சோசியல் மீடியா மூலமா. சோ அமெரிக்காவுக்கு ஃபேவரான சில விஷயங்களை இந்த சோசியல் மீடியா மூலமா அமெரிக்கா செஞ்சுக்கிறாங்க. இது வந்து எங்க நாட்டோட இறையாண்மையை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நேபாளம் என்ன பண்ணிருக்காங்க, தடை பண்ணிருக்காங்க. இப்போ தடை பண்ணதுனாலதான் இளைஞர்கள் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டான். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மள மாதிரி யூடியூப் சேனல் வச்சு பேசிட்டு இருக்கிறவங்க யூடியூபர்ஸ் வந்து நேபாளத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமா வந்து எல்லாரும் கம்யூனிகேஷன்ல தொடர்ச்சியா இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா. குறிப்பா லவ் பண்றவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா தடை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாம இன்ஸ்டாகிராம் தடை, இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. சோ இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியால வந்து பொழுதை போக்கி கொண்டிருந்த இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா இதெல்லாம் இல்லாம நம்ம ஆளுங்களால இருக்கவே முடியாது. இன்ஸ்டால ரீல்ஸ் பார்ப்பானுங்க, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல சேட்டிங், யூடியூப்ல வீடியோஸ், இது எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகுது. அதனாலதான் இப்ப தெருவுல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 16 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 16 பேரும் ராணுவத்தால துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சோ நேபாளம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நாம சோசியல் மீடியாவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்களா, சீனாவோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. சோ அமெரிக்காவோட சோசியல் மீடியா நமக்கு வேண்டாம்ப்பா, நமக்குன்னு புதுசா வேற கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற முடிவுல நேபாளம் இருக்காங்க. இது வந்து இந்தியாவிற்கு ஒரு ட்ரையல் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவில் ஒருவேளை இந்த சோசியல் மீடியாவை, இப்ப நம்ம அமெரிக்காவுக்கு நமக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ சோசியல் மீடியாவை நாம தடை பண்ணுனா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நேபாளத்திலேயே இப்ப தெரிஞ்சிருச்சு. நேபாளம் வந்து ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். ராணுவமும் போலீஸும் வச்சு அந்த ஊர் ராணுவம் அந்த ஊர் போலீஸே போதும், துப்பாக்கி சூடு நடத்தி கலைச்சிடலாம். ஆனா இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு. 100க்கு 65% 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு. சோ பிலோ 35 யங்ஸ்டர்ஸ் வந்து 65% இருக்காங்க இந்தியாவில். அப்ப இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் திடீர்னு நம்ம சோசியல் மீடியாவை தடை பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு நேபாளம் வந்து ஒரு சாம்பிள். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நல்லா வாட்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்தியாவிலையும் வந்து சோசியல் மீடியாவை தடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய சமூக வலைதளங்கள், ஏன் கூகுள் உட்பட இது எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டு நமக்குன்னு சொந்தமா கூகுள் மாதிரியான வெப் பிரவுசரோ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்களை நமக்குன்னு சொந்தமா உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில தற்பொழுது மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. அதனால எத்தனை வருஷம் வந்து இந்த சோசியல் மீடியாலாம், அமெரிக்காவோட சோசியல் மீடியா இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஃபியூச்சர்ல தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுத்த உடனே தடை பண்ணாம நமக்கான சோசியல் மீடியாவை உருவாக்கி அதை லான்ச் பண்ணிட்டு அதற்கு பிறகு இதையெல்லாம் தடை பண்ணோம் அப்படின்னா நம்ம மக்கள் நம்முடைய சோசியல் மீடியா பக்கம் வருவாங்க. சரிங்களா? எப்பவுமே வந்து ஒரு வழியில மக்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த வழியை கவர்மெண்ட் மூடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இன்னொரு வழியை உருவாக்கிட்டு அதற்கு பிறகு அந்த பழைய வழியை மூடிட்டு இப்ப இந்த புது வழியா போங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் வந்து பிரச்சனை பண்ணாம போயிடுவாங்க. திடீர்னு நடுவுல வந்து திடீர்னு சொல்லாம கொள்ளாம எல்லா சோசியல் மீடியாவையும் தடை பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோசியல் மீடியா எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாததுனால என்ன பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். இப்ப நேபாளத்துல பண்ற மாதிரி. சோ ஆல்டர்னேட்டிவா நமக்குன்னு வந்து சொந்தமா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு இந்த அமெரிக்காவினுடைய சமூக வலைதளங்களை நாம தடை பண்ணலாம். அதுல தவறு கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும். தடை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த கருத்தையும் நான் சொல்லல. சரிங்களா? இப்போ
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறத வந்து நாம டக்குன்னு யோசிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இங்கே இந்தியாவுல பலமா இருக்கு. இந்த சோசியல் மீடியாவை தடை செய்வதன் மூலமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்பது ஏற்படும். நேபாளம் குட்டி நாடு, அங்க இருக்கக்கூடிய மக்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானம் என்பது கிடையாது. அந்த வருமானம் போச்சுனாலும் அமெரிக்கா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய நம்பர் 1 மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாடு வந்து Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவெல்லாம் தடை பண்ணாங்க அப்படின்னா அதால அந்த வந்து அமெரிக்காவால தாங்கிக்க முடியாது. சோ அமெரிக்கா மிகப்பெரிய ரிப்ளைவை நமக்கு கொடுப்பாங்க. அது ஏதாவது ஒரு பதிலடிங்கிற மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஐடி செக்டாரை வந்து அவுட் சோர்சிங் இருக்கு இல்லையா, அமெரிக்க நிறுவனங்களோட அவுட் சோர்சிங் பணிகளை இங்க இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அவுட் சோர்சிங் பணிகளை நிறுத்த போறதா சில தகவல் வந்திருக்கு. ட்ரம்ப் வந்து அந்த முடிவை தற்போது எடுத்திருக்காரு. ஒருவேளை அமெரிக்காவினுடைய அவுட் சோர்சிங் பணிகள் இந்தியாவுக்கு போகக்கூடாதுன்னு ட்ரம்ப் நிறுத்திட்டாருன்னா இங்க இந்தியாவுல அமெரிக்க நிறுவனங்களை நம்பி இருக்கக்கூடிய நம்ம நாட்டு நிறுவனங்களும், நம்ம நாட்டு நிறுவனங்களை நம்பி இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கும் வேலை போயிடும். மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஏற்பட போகிறது. இதுவும் ஃபியூச்சர்ல வரப்போகுது. இது சம்பந்தமாவும் இந்த ஐடி கம்பெனிஸை தடை பண்ணா என்னென்ன பிரச்சனை வருங்கிறது சம்பந்தமாவும் நம்ம தனியா ஒரு வீடியோவை கண்டிப்பா போடுவோம். சரிங்களா? சோ இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.